ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகன் படத்துல தளபதியோட போர்ஷன் நேத்து தான் பேட்ச் ஒர்க்கோட ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருக்கு. சின்ன ஒரு பேட்ச் ஒர்க்கை ஷூட் பண்ணிட்டு மொத்த டீமோடையும் தளபதி நேத்து போட்டோ எடுத்திருக்காராம். அண்ட் ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னுலாம் தெரியல. ஆனா இப்போதைக்கு இதுதான் கடைசி படம். ஸோ நேத்து ஷூட் பண்ணதான் கடைசி நாள். கரெக்டா அவரோட பர்த்டே மந்த்ல சினிமா ஜேர்னி முடியுது. ஸோ இன்று முதல் தளபதி ஃபுல் டைம் பொலிட்டீஷியன். அண்ட் இதுக்கப்புறம் நமக்கு மூவி அப்டேட்ஸ், ஃபர்ஸ்ட் லுக், ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த மாதிரி எதுவுமே இருக்க போறது இல்ல. அண்ட் ஜனநாயகனுக்கு அப்புறம் தளபதியோட படங்களை ரீரிலீஸ் அப்பதான் பார்க்க முடியும். அண்ட் ஃபெஸ்டிவல்னா தளபதி படங்கள் இனிமேல் டிவில மட்டும்தான். அண்ட் ஆப்வியஸா பொலிட்டிக்கல் ரீதியா இன்னுமே தளபதியை க்ளோஸா தான் பார்க்க போறோம். பட் ஸ்டில் சினிமா அளவுக்கு சுவாரஸ்யமா எக்ஸைட்டிங்கா அரசியல் இருக்காது. அண்ட் நாளைக்கு தளபதியோட எஜுகேஷன் அவார்ட் ஃபங்க்ஷனோட 2ஆம் நாள். ஸோ ஃபங்க்ஷன்ல ஷூட் முடிஞ்சது பத்தி ஏதாவது பேசுறாரான்னு பார்க்கலாம். பட் முதல் நாள் ஃபங்க்ஷன்லயே சொல்லிட்டாரு, அன்னைக்கும் சேர்த்து இன்னைக்கே பேசிடுறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால மோஸ்ட்லி பெரிய ஸ்பீச் எல்லாம் நாளைக்கு இருக்காது. பட் அவார்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு அட்ரஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 33 வருஷம் தளபதியோட சினிமா கெரியர் நேத்தோட முடிஞ்சு. அண்ட் பாலிடிக்ஸ்னு டிசைட் பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் தளபதியோட ஃபுல் பொட்டன்ஷியலை பாலிடிக்ஸ்லயும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னமும் சோஷியல் மீடியா கட்சி, அறிக்கை விடுற கட்சின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸ் இருக்கு. ஸோ ஃபுல் டைமா களத்துல இறங்க வேண்டிய சூழல். என்னெல்லாம் தளபதி பிளான் வச்சிருக்காரு, என்னெல்லாம் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.